வணக்கம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நண்பர்களே. நாம் இன்னைக்கு டிஃபைன் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட யூனிட்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதாவது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்ஸ் தி ஆப்போசிஷன் டு தி ஹீட் கரண்ட் இன் எ மெட்டீரியல். அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்னா டு ரெசிஸ்ட் தி கரண்ட். ஆனால் இங்கே வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் தி ஹீட் கரண்ட். ஸோ இதான் வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா கெல்வின்ஸ் பெர் வாட். இதோட இன்னொரு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the temperature difference between the two phases of a material to the rate of heat flow per unit area. அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இது ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிடுவோம். இந்த மெட்டீரியலில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பவர் கொடுப்போம். அந்த பவர் கொடுக்கும்போது இங்கே கொடுக்கும்போது ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இதோட இங்கே வந்து வெளியே வரும்போது இன்னொரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸுக்கும் டிவைடட் பை என்னன்னா ஹீட் ஃப்ளோ பெர் யூனிட் ஏரியா. ஸோ இதான் வந்து என்னன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்ல இன்னொரு டெஃபினிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம்னா கரண்ட் இன்புட் ஆகும், அவுட்புட் வரும். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து வோல்டேஜ் V1 V2, இடையில உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் R. இது தெர்மல் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம்னா ஒரு பவர் வந்து உள்ள கொடுப்போம். அதே டயத்தில் பவர் மீன்ஸ் வாட்ஸ் கொடுப்போம். அது அவுட்புட் ஒரு வாட்ஸ் வரும். அதே போல் என்ன அவுட்புட் சேம் வாட்ஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை என்ன பண்ணுறோம்னா அதோட ஹீட் ஃப்ளோ பெர் யூனிட் ஏரியா. ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.